பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றை என்னால் மறக்கவே முடியல. இந்த பைபிள் காலேஜில் தாடி வைக்கிறது பயங்கரமான தவறு. அப்படின்னா இந்த தாடி வைக்க வேணான்னு ரூல்ஸ் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பாஸ்டருக்கு மட்டும் தாடி வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி தாடி ஏன் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் சோகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஒருத்தர் எனக்கு சொல்லும்போது சொன்னார், தாடி வச்சா நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அப்படிதான் வச்சது. சரி, ஓகே, நம்ம தாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாடி வச்சாச்சு. அப்போ அந்த பாஸ்டர் வராரு. வந்த உடனே எனக்கு ஒரு கதை சொன்னார். எப்பா, ஒருத்தனுக்கு ஒரு தாடியில் ஒரு எறும்பு ஏறிச்சாமா. அந்த ஒரு எறும்பை வந்து அவன் எடுத்தா நசுக்கி கொண்டு தான் எடுக்கணுமாமா. ஐயோ, இந்த எறும்பை நான் எப்படி கொல்றது? இது ஒரு ஜீவனாச்சே, இதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நினச்சி கையில் எடுத்து பார்த்தா வரல. இதை கையில் எடுத்தா வந்து இது நம்மளை அது செத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் கொண்டு போய் தாடியை வச்சானாமா. தாடியை வச்சு எறும்பே இறங்கிப்போ, எறும்பே இறங்கிப்போ அப்படின்னு சொன்னானாமா. ஆனா அந்த ஒரு எறும்பு இறங்கல, 1000 எறும்பு தாடியில வந்து ஏறி கடிச்சிருச்சான்ப்பா. இப்போ வலி தாங்க முடியாம ஒரு எறும்பு கொள்றதுக்கு 1000 எறும்பையும் கொண்டான்ப்பா அவன் அப்படின்னு எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஆணி அடிச்சது மாதிரி நெஞ்சில பதிஞ்சிருச்சு எனக்கு. அதனால சில காரியத்தை எல்லாம் முளையிலே கிள்ளணுன்றதுல இந்த சம்பவம் எப்பவுமே எனக்கு ஞாபகம் வந்துடும். டே வளர்த்தாத, டே ஓவரா போகாத, ஆரம்பத்திலேயே கட் பண்ணிரு போதும். ஏன் எஸ்எம்எஸ் பண்ணாதீங்கன்றோம், ஏன் ரொம்ப சேட் பண்ணாதீங்கன்றோம், ஏன் பேச்சை வளர்த்தாதீங்கன்னு சொல்றோம், ஏன் அடுத்த வீட்டுக்குள்ள அடிக்கடி போகாதீங்கன்னு சொல்றோம், ஏன் அடிக்கடி அவங்கள பார்த்து பல்லிக்காதீங்கன்னு சொல்றோம். இதுக்கு காரணம் இல்லாம இல்ல, காரணம் இருக்குது. எறும்பு உள்ள வரும்போது ஒன்னே ஒன்ன தூக்கி போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மொத்தமும் கொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிற இரக்க குணம் அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை டோட்டலா அடிமையாக்கிருச்சு. இப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்ல 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 இல்ல. சோ ரொம்ப மறக்க கூடாது. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பரிதாபம் எது வரைக்கும் போயிடக்கூடாதுன்னா அதனுடைய அளவுகோல் அது அந்த நபருக்கு, அந்த பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவர்களுக்கு அடிமையாகிற வரைக்கும் உங்களுடைய இரக்க குணம் போயிடவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.